வணக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் ஒருகால பூஜைக்கான காசோலையை காங்கிரஸ் சட்டப்பேரவைத் தலைவர் திரு மு வைத்தியநாதன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 20 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு. புதுச்சேரி கடற்கரை சாலையில் கட்டுப்பாடுகளுடன் புத்தாண்டை கொண்டாடலாம், முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சலவையாளர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் ஒருகால பூஜைக்கான காசோலையை காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவர் திரு மு வைத்தியநாதன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சலவையாறு நகர் பகுதியில் ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தின் புனரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் கடந்த வாரம் கும்பாபிஷேக பணிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை அடுத்து இந்து அறநிலைத்துறை மூலம் ஒரு கால பூஜை காசோலை ரூபாய் 1,25,000 காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவர் திரு மு வைத்தியநாதன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார். கில்லிச்சாய் முதலாம் ஆண்டு விழா புரோவிடென்சி வணிக வளாகத்தில் நடைபெற்றது. கில்லிச்சாய் முதலாம் ஆண்டு விழா புரோவிடென்சி வணிக வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் தாமு பங்கேற்று தொடங்கி வைத்து உணவு விலை அறிமுகம் செய்தார். மேலும் வணிக வளாகத்தின் மேனேஜிங் டைரக்டர் பிரேம் ராஜா நிகழ்ச்சியில் தலைமை வகித்தார். நிறுவனத்தின் செயல் அதிகாரி ராம்குமார் விழாவிற்கு அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் ஊழியர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். பேரே வந்து அந்த காலத்துக்கு எனக்கு ஞாபகம் கில்லி ஆகும். அந்த கில்லி தான் வச்சு கில்லி சாய் வச்சாலும் தெரியுது. Celebrate the first anniversary of Gilli Chai. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 20 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதுச்சேரியில் 8 நபர்களுக்கும், காரைக்காலில் 6 நபர்களுக்கும், மாஹேவில் 6 நபர்களுக்கும் என மொத்தம் 20 நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிப்படைந்துள்ளனர். மாநிலத்தில் தற்போது 132 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றால் கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழப்பு ஏற்படாததை அடுத்து மாநிலத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1880ஆகவே உயர்ந்துள்ளது. மேலும் மாநிலத்தில் இதுவரை 1,27,335 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளனர். இதுவரை 1,29,345 நபர்கள் பாதிப்படைந்துள்ளதாக சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. போத்தீஸ் நிறுவனத்தின் கிறிஸ்துமஸை முன்னிட்டு பார்வையற்றவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கிறிஸ்துமஸ் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவையில் போத்தீஸ் நிறுவனமானது தொடர்ந்து பல்வேறு விழாக்கள் நடத்தி வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக கிறிஸ்துமஸை முன்னிட்டு பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கிறிஸ்துமஸ் பரிசளிப்பு விழா வளாகத்தினுள் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்டனர். மேலும் விழாவில் சிறப்பு விருந்தினராக போத்தீஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் அருண்மொழி மற்றும் கத்தோலிக் சிரியன் வங்கியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார்கள். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை போத்தீஸ் மனிதவள மேலாளர் மகேஸ்வரன் மற்றும்
சமூக சேவகர் ஆல்பர்ட் ராஜா மற்றும் மருத்துவர் சவுந்தரராஜன் ஆகியோர் செய்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. மங்களமேரி வாங்க 4 கணேசன் ஆரோக்கியமேரி கும்பாக்கம். புதுச்சேரி நகரப்பகுதியில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பரவலை முற்றிலுமாக கட்டுப்படுத்துவதற்கு சுகாதாரத்துறை பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகரப்பகுதியான பாரதி வீதியில் வீடு மற்றும் கடைகள் தோறும் சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு செய்தார். பொதுமக்கள், நடைபாதை வியாபாரிகள், கடை ஊழியர்கள் ஆகியோரிடம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான ஆவண விவரங்களை கேட்டறிந்தார். தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழ் வைத்திருந்தவர்களை பாராட்டினார். ஒமைக்ரான் வகை கொரோனா வேகமாக பரவி வரும் சூழலில் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று எடுத்துக் கூறினார். இந்த மாதிரி எல்லாரும் வச்சுன்னா பிரச்சனையே இல்லை. பரவாயில்லையே, பரவாயில்லையே, வாழ்த்துக்கள். குட், இது ஒரு படம் எடுங்கப்பா. வாழ்த்துக்கள் முருகன். புதுச்சேரியில் ஆஷா பணியாளர்களுக்கு உயர்த்தி அறிவித்த ரூபாய் 3000 தொகையை உடனடியாக வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் சட்டசபையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் 300க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதனிடையே கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆஷா பணியாளர்களுக்கு ரூபாய் 3000 மாத ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை வழங்கப்படவில்லை. இந்நிலையில் முதல்வர் ரங்கசாமி உயர்த்தி அறிவித்த ரூபாய் 3000 ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரியும் கூடுதலாக பணிசுமை அளிப்பதை நிறுத்த கோரி 100க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் கம்பன் கலையரங்கில் இருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று சட்டசபையை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது சட்டசபை அருகே போலீசார் தடுப்புகளை அமைத்து ஊழியர்களை தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி பின்னர் கலைந்து சென்றனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் கொரோனா வழிமுறைகளை பின்பற்றி புத்தாண்டை கொண்டாடலாம் என மழை நிவாரணம் வழங்கிய பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பருவமழை பெய்து வந்த நிலையில் கடந்த மாதம் வரலாறு காணாத அளவில் கனமழை பெய்ததன் காரணமாக அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தனர். இதனிடையே கடந்த மாதம் 22ஆம் தேதி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மழை நிவாரணமாக ரூபாய் 5000 வழங்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவை வளாகத்தில் இன்று மழை நிவாரணம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிவப்பு நிற அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000ம், மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 4500 பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, புதுச்சேரியில் கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் கொரோனா வழிகாட்டுதல்களை பின்பற்றி கட்டுப்பாடுடன் புத்தாண்டை கொண்டாடலாம் என்றும் வரும் பொங்கல் திருவிழாவிற்கு ஆதிதிராவிட மக்களுக்கு பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்துவதற்கு பதிலாக இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என்றார். மேலும் பொங்கல் பரிசும் விரைவில் வழங்கப்படும் என்றார்.
தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்தால் மத்திய அரசு கவலைப்படவில்லை என புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் பேசியதாவது: ராமேஸ்வரத்தை சேர்ந்த 55 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றபொழுது இலங்கை கடற்படையினர் அவர்களை சிறைப்பிடித்து இலங்கைக்கு அழைத்து சென்று படகுகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தமிழகம், காரைக்கால் பகுதிகளில் இந்திய எல்லையில் மீன்பிடிக்கின்ற மீனவர்களை இலங்கை கடற்படையும் கடலோர காவல் படையும் தொடர்ந்து துப்பாக்கியால் சுடுவதும், தாக்குவதும், படகுகளை பறிமுதல் செய்வதும், மீனவர்களை சிறையில் அடைப்பதும் தொடர்கதையாக இருந்து வருகின்றது. மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபொழுது மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்தால் நான் நேரடியாக சென்று இலங்கை அரசோடு பேசி அவர்களை 2 நாட்களில் வெளியே கொண்டு வந்துள்ளோம். படகுகளையும் திரும்ப பெற்று வந்துள்ளோம். இலங்கை அரசுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துள்ளோம். மத்தியில் மோடி தலைமையில் ஆட்சி வந்த பிறகு அவர்கள் இலங்கை அரசோடு பேசுவதில்லை. தமிழக மீனவர்களை கைது செய்தால் மத்திய அரசு கவலைப்படவில்லை. தமிழகத்தில் அதிமுக ஆட்சி இருந்த காலத்தில் பல மாத காலம் மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். அதன் பிறகு விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் நேற்று நடந்த சம்பவம் இலங்கை அரசின் கடலோர காவல் படையின் அதிகாரம் மற்றும் மீனவர்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதை தெளிவாக காட்டுகிறது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதி மீனவர்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும், படகுகளை மீட்டு தர வேண்டும் என கடிதம் எழுதியுள்ளார். நம்முடைய எல்லையில் மீன் பிடித்தால் கூட பொய்யான வழக்குகளை போட்டு மீனவர்களை சிறையில் அடைக்கும் வேலையை இலங்கை அரசு செய்கிறது. பிரதமர் உடனே இலங்கை அதிபரோடு பேசி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் பொருட்களுக்கு வரி போடும் அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு. ஆனால் மாநில அரசின் அதிகாரத்தை மத்திய அரசு கையில் எடுத்துக்கொண்டு மாநிலங்களை கையேந்தும் நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. வரி அதிகாரத்தை மத்திய அரசு எடுத்துக்கொண்டு மாநிலங்களுக்கு பிச்சை கொடுப்பது போல் நிதியை அவர்கள் விரும்பும் பொழுது கொடுக்கின்ற காரணத்தினால் மாநிலங்கள் தங்களது பட்ஜெட் நிதியை ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றும் பொழுது தொய்வு ஏற்படுகிறது. எனவே அனைத்து மாநிலங்களும் ஒருங்கிணைந்து GSTயில் இருந்து வெளிவர முடிவு எடுக்க வேண்டும். புதுச்சேரி மக்களை பற்றி ஆட்சியாளர்கள் கவலைப்படுவதில்லை. இவர்களுக்கு நாற்காலி வேண்டும், பதவி வேண்டும், அதை வைத்து தங்களுடைய அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது எவ்வளவு காலம் நீடிக்கும் என்று தெரியவில்லை. முதலில் முதல்வருக்கு அமைச்சர்களுக்கும் இடையே ஒற்றுமை இல்லை. பிறகு அமைச்சர்களுக்கும் MLAக்களுக்கும் இடையே ஒருமைப்பாடு இல்லை. இப்படி ஒரு அலங்கோலமான மக்கள் விரோத ஆட்சியை ரங்கசாமி நடத்தி வருகிறார். இதனால் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். 10,000 அரசு பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள். இதுவரை 100 பேர் கூட வேலைக்கு வைக்க முடியவில்லை. ஆனால் கொள்ளைப்புறமாக பல கூட்டுறவு நிறுவனங்களில் ஆட்களை வேலைக்கு வைக்கும் வேலையை முதல்வர் செய்கிறார். இது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மீறிய செயல். இதற்கு முதல்வர் பதில் சொல்லி ஆக வேண்டும். புதுவையில் நிர்வாகம் ஸ்தம்பித்துள்ளது. மாநில வளர்ச்சியில் அக்கறை இல்லாமல் நிர்வாகம் நடக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. வெடிகுண்டு கலாச்சாரம் வந்துள்ளது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை எனவும் தெரிவித்தார். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும், நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு நிறைவேற்ற கோரி 100க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கல்வித்துறையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் உள்ள 33 அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 30,000க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு 450க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வகுப்புகளை எடுத்து வருகின்றனர். இதனிடையே பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி அரசு உதவி பெறும் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று 7வது ஊதியக்குழு பரிந்துரைகளை அமல்படுத்த கோரியும் நிலுவையில் உள்ள 9 மாத ஊதியம் மற்றும் 2 ஆண்டு போனஸ் தொகையை வழங்க வேண்டும், ஊழியர்களுக்கு மாத இறுதி நாளில் ஊதியம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற கோரி 100க்கும் மேற்பட்ட அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கல்வித்துறையை முற்றுகையிட்டு நுழைவு வாயிலில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையை அடுத்து கலைந்து சென்றனர். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் தீவிரமாகும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர்.
இலவச கல்வி திட்டத்திற்கு எதிராக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்து முற்போக்கு மாணவர் கழகம் சார்பில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களின் இலவச கல்வி திட்டத்திற்கு எதிராக செயல்படும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு துணை போகும் புதுச்சேரி அரசை கண்டித்து தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்றது. சுதேசி மில் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் இலவச கல்வி அரசாணைக்கு எதிராக SC/ST மாணவர்களிடம் கட்டணம் வசூலிக்கும் தனியார் கல்வி நிறுவனங்களின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், குடிபெயர்ந்த தலித் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அரசு நல திட்டங்களை வழங்குவது போல் குடிபெயர்ந்த மாணவர்களுக்கு இலவச கல்வி திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முற்போக்கு மாணவர் கழக மாநில செயலாளர் இளவரசன் தலைமையில் புதுச்சேரி அரசை கண்டித்து கோஷம் போராட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில முதன்மை செயலாளர் தேவப்பொழிலன், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், BCG அமைப்பு செயலாளர் தலையாரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராஜாங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து பேசினார்கள். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். வன்மையாக கண்டிக்கின்றோம். போல செய்யாதே என்று சொல்லி தலித் மக்கள் முறியடிப்போம் 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 ஆளும் வர்க்க சூழ்ச்சிகளை முறியடிப்போம் முறியடிப்போம். அவர்களுக்கான ஒரு இலவச கல்வியை தலித் மாணவர்கள், பழங்குடியின மாணவர்கள் பெற முடியும். எனவே இந்த இலவச கல்வி திட்டத்தை அனைத்து தலித் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கும், புதுச்சேரியில் வசிக்கக்கூடிய அனைவருக்கும், தலித் மாணவர்களுக்கு, பழங்குடியின மாணவர்களுக்கு புதுச்சேரியில் தேசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டியை விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் டேபிள் டென்னிஸ் விளையாடி போட்டிகளை துவக்கி வைத்தார். மேலும் இப்போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றுள்ளனர். அகில இந்திய டேபிள் டென்னிஸ் கழகம் மற்றும் புதுவை மாநில டேபிள் டென்னிஸ் கழகம் சார்பில் தேசிய அளவிலான டேபிள் டென்னிஸ் போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் இன்று தொடங்கி வரும் 26ஆம் தேதி வரை 6 நாட்கள் நடைபெற உள்ளது. இப்போட்டியின் துவக்க விழாவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு டேபிள் டென்னிஸ் விளையாடி போட்டியை துவங்கி வைத்தார். சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என 12 பிரிவுகளில் ஆண்கள், பெண்கள் மற்றும் இருவர் என பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்று வரும் போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 1000க்கும் மேற்பட்ட வீரர் மற்றும் வீராங்கனைகளை கலந்து கொள்கிறார்கள். முதலில் தகுதி சுற்று போட்டிகளும் அதனைத் தொடர்ந்து நாக் அவுட் போட்டிகளும் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் 26ஆம் தேதியன்று நடைபெறும் இறுதிப் போட்டிகளில் வெற்றி பெற உள்ள வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இன்றைக்கு நம்முடைய பிரபலமாகி அந்த அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த விளையாட்டு போட்டியை நடத்தி இது மொத்தமோட ரேங்கிங் will go on to ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காந்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். புதுச்சேரி ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்காந்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு அம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலிக்க சிவபெருமான் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் நடைபெற்ற மகா தீபாராதனையில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை தரிசனம் செய்தனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் வரும் ஜனவரி மாதம் தேசிய இளைஞர் தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து துணைநிலை ஆளுநர், முதல்வர் ஆகியோர் தலைமையில் செயலர் மற்றும் அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர்.
தேசிய இளைஞர் விழா 2022 வரும் ஜனவரி 12 முதல் 16 வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன், கூடுதல் காவல்துறை இயக்குனர், அரசு செயலர்கள், மத்திய அரசின் இளைஞர் விவரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணை செயலர், அரசு அதிகாரிகள் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் விழாவிற்கான நிகழ்ச்சிக்கான திட்டமிடுதல், பங்கேற்பாளர்கள், அதிகாரிகள் மற்றும் தன்னார்வலர்களும் தங்குமிடம், உணவு, சுத்தமான குடிநீர், போக்குவரத்து, மருத்துவ வசதிகள், நிதி ஒதுக்கீடு ஆகியவை விவாதிக்கப்பட்டன. அரசு துறைகள், அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள் ஆகியவற்றை ஈடுபடுத்துதல், நிர்வாக குழுக்கள் அமைத்தல், தன்னார்வலர்கள் மற்றும் நெறியாளர்கள் நியமித்தல், கோவிட் கட்டுப்பாடுகளுடன் விழா ஏற்பாடுகளை மேற்கொள்ளுதல் ஆகியவை குறித்து ஆலோசனைகளை தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திரா இண்டேன் சர்வீஸ். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இப்பொழுது விழாக்கால சிறப்பு சலுகையாக இதுவரை 2வது சிலிண்டர் பெறாதவர்கள் உடனடியாக ரூபாய் 1450 மட்டும் பணம் செலுத்தி சிலிண்டரை பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையான ஆவணங்கள்: சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர் அசல், கேஸ் புக் அசல், ஆதார் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 3. இப்பொழுது எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் உங்கள் சிறிய சோட்டு 5 kg FTL சிலிண்டரை உடனடியாக பெற்றுக்கொள்ளவும். 19 kg வர்த்தக கேஸ் உடனடி இணைப்பு கிடைக்கும். 14.2 kg வீட்டு உபயோக கேஸ் 2 சிலிண்டர்களுடன் உடனடி இணைப்பு கிடைக்கும். குறைந்த விலையில் தரமான சேவை, எல்லோர் வீட்டிலும் கேஸ் இணைப்பு. இதுவே எங்கள் இலக்கு. முகவரி: இந்திரா இண்டேன் சர்வீஸ், எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. வில்லியனூர் தொகுதியில் இலவச தினசரி நாட்காட்டி மற்றும் இலவச சர்க்கரை வழங்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் முதற்கட்டமாக வழங்கி தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் 2022ஆம் ஆண்டிற்கான தினசரி நாட்காட்டி மற்றும் 1 கிலோ சர்க்கரை வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராமசாமி, விவசாய அணி செல்வநாதன், வில்லியனூர் தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன், தொண்டரணி முரளி, திமுக பிரமுகர்கள் சபரிநாதன் உள்ளிட்ட திமுக முக்கிய பிரமுகர்கள், கட்சியின் பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவர்களுக்கு கல்வித்துறையின் மதிய உணவு திட்டத்தின் கீழ் இலவச அரிசி மற்றும் காலை உணவிற்கான ரொக்க பணத்தினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் அவர்கள் வழங்கினார். மணவெளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவியருக்கு கல்வித்துறையின் மதிய உணவு திட்டத்தின் கீழ் இலவச அரிசி மற்றும் காலை உணவிற்கான ரொக்க பணத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான திரு ஆர் செல்வம் அவர்கள் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். பாகூர் தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டு வருவாய் கிராமத்தை சேர்ந்த மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் சர்வதேச தரத்தில் சுற்றுலா தலம் அமைக்கப்பட்டு வருகின்றது.
பாகூர் தொகுதிக்குட்பட்ட மணப்பட்டு வருவாய் கிராமத்தை சேர்ந்த மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் கடற்கரை பகுதியில் சர்வதேச தரத்தில் சுற்றுலா தலம் அமைக்கப்பட்டு வருகின்றது. இதற்கான பணி நிறைவடையும் தருவாயில் உள்ளது. இதற்கான பாதையை மணப்பட்டு சுடுகாட்டு சாலையை பயன்படுத்தும் வகையில் இருந்து வருகின்றது. இந்த சாலை சுற்றுலாவுக்கு வரும் மக்கள் பயன்படுத்தி வருவதனால் சுடுகாடு மற்றும் கர்ம காரியங்கள் செய்வதற்கு இடையூறாக இருந்து வருகின்றது. இது சம்பந்தமாக அப்பகுதி மக்கள் செந்தில்குமார் எம்எல்ஏவிடம் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கடற்கரை சுற்றுலா தலத்திற்கு செல்ல மாற்று வழி ஏற்பாடு செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதன் விதமாக நேற்று செந்தில்குமார் எம்எல்ஏ தலைமையில் மாவட்ட துணை கலெக்டர் ரிஷிதா குப்தா, தாசில்தார் குப்பன், சுற்றுலாத்துறை செயற்பொறியாளர் ஏழுமலை மற்றும் அதிகாரிகள் கொண்ட குழு வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தையும் வனத்துறை பராமரித்து வரும் இடத்தையும் சாலை அமைப்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் பொழுது அப்பகுதி கிராமத்தை சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் பங்கேற்றனர். இந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான இடத்தை பயன்படுத்தி வந்த ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பானது. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் மதகடிப்பட்டு கடைவீதி அருகே நடைபெற்றது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசை கண்டித்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதகடிப்பட்டு கடைவீதி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது திருபுவனை தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் தொடர் மழையினால் சேதமடைந்துள்ள சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சரி செய்திட வேண்டும். முதல்வர் அறிவித்த தீபாவளி 10 கிலோ அரிசி, 2 கிலோ சர்க்கரை மற்றும் மழை நிவாரணம் 5000 உடனடியாக வழங்கிட வேண்டும். ரேஷன் கடைகளை திறந்து அரிசி, சர்க்கரை, பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களை மானிய விலையில் வழங்கிட வேண்டும். மேலும் கிராமங்கள் தோறும் சுத்தமான குடிநீர், தெருவிளக்கு, அடைப்பு இல்லாத சாக்கடை வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆனா மழைக்கு கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை இன்னும் கொடுக்கல அப்படின்னு அர்த்தமாவே எதிர்பார்க்கறீங்களா? இல்ல சொன்னது கூட இதானா? நீங்க சொன்னது மழை வர்றது இன்னொரு விஷயம், பிள்ளை பிறப்பது யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு மழை வருதுன்னு 1 மாசத்துக்கு முன்ன 3 மாசத்துக்கு முன்னே தெரியுது. அதுக்கு நிறைய செலவு பண்றாங்க அரசாங்கம். ஆனா மழை வருது, வெளிநாட்டுல இருந்து வந்து பாண்டிச்சேரியில தொழில் தொடங்கணும்னா 30 நாள்ல அவங்களுக்கு உரிமம் தரணும். ஏன்னா உரிமத்துக்காக அவங்க இந்த லைசன்ஸுக்காக சுத்தி அந்த தொழில் தொடங்க முடியாத திட்டம் போட மாட்டேன். திரும்ப பழையபடி நீ அந்த டெண்டர் விட்டுக்கிட்டு அது 4 பேர் கலந்து. புதுச்சேரி முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவேலுவின் 36ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவேலுவின் 36ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. முன்னதாக ஏம்பலம் தொகுதி பிள்ளையார்குப்பம் பேப்பர் மில் சாலையில் உள்ள முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் உத்தரவேலுவின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்து உத்தரவேலு படத்துடன் கடலூர் சாலை வழியாக கிருமாம்பாக்கத்தில் உள்ள அவரது நினைவிடம் நோக்கி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் அங்கு உத்தரவேலுவின் நினைவு இடத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் தேனி ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் லட்சுமிகாந்தன், ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர், கேஎஸ்பி ரமேஷ், ரிச்சர்ட் ஜான்குமார், செந்தில்குமார், நேரு, முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், முன்னாள் எம்எல்ஏ ஜெயபால், ஏம்பலம் நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், பல்வேறு அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். நினைவு நாளை ஒட்டி கிருமாம்பாக்கத்தில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தம்பி கேமரா சட்டமன்ற உறுப்பினர்களும் என்ஆர் காங்கிரஸ்
அமரதீபம் ஸ்ரீ உத்தரவேல் ஐயா அவர்களின் 36ஆம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஸ்ரீ கங்கை முத்து மாரியம்மன் ஆலயத்தின் ஒருகால பூஜைக்கான காசோலையை காங்கிரஸ் சட்டப்பேரவை தலைவர் திரு மு வைத்தியநாதன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலய நிர்வாகத்திடம் வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 20 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனா தடுப்பூசி செலுத்தும் முகாமினை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு. புதுச்சேரி கடற்கரை சாலையில் கட்டுப்பாடுகளுடன் புத்தாண்டை கொண்டாடலாம், முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.